பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தை 1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் எவ்வாறு குழந்தை செல்வங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று வாக்கு கொடுக்கின்றார். குழந்தைகள் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இதுதான் 10 கட்டளைகளில் 4வது கட்டளையாகவும் இருக்கின்றது. தன்னுடைய தாய் தந்தையர்களை கனம் பண்ண வேண்டும், அவர்களை சபிக்க கூடாது. அப்படி நீங்கள் சபித்தீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாய் மாறிவிடும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய தாயினுடைய பேறுகால வேதனை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் தந்தை உங்களை வளர்ப்பதற்காக அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அவ்வாறு உணர்ந்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதான் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து, ஆசைப்படக்கூடிய எல்லாவற்றையும் நாம் பூர்த்தி செய்து நாம் வாழக்கூடிய வேளையிலே சில நேரங்களில் நம்முடைய குழந்தைகள் ஏதாவது பொருளை கேட்கக்கூடிய நேரத்தில் நம்மிடம் பணம் இருப்பதில்லை, காசு இருப்பதில்லை, பொருள்கள் இருப்பதில்லை. அந்த நேரத்தில் நம்மால் கொடுக்க முடியாமல் போய்விடும். அதை அந்த குழந்தை செல்வங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சிறு பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்றாக அறிவுரை கூறி கடவுளுடைய வழியில் நீங்கள் நடத்தக்கூடிய வேளையிலே எதிர்காலத்திலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாய் இருப்பார்கள். எப்பொழுதும் பெற்றோர்களை கனம் செய்யக்கூடியவர்களாய் இருப்பார்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருப்பார்கள். நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் உண்மையுமாக உங்களுக்கு முதியோர் இல்லம் உறுதி. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் சில அனுபவங்கள் உண்டு. சிறு வயதிலே என்னுடைய தந்தையை இழந்தவன் நான். என்னுடைய 2 வயதிலே என்னுடைய தந்தையை இழந்து விட்டேன். என்னுடைய தந்தையுடைய முகத்தை கூட நான் பார்த்தது இல்லை. ஆனாலும் என்னுடைய தாய் உறுதியோடு இருந்து இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து ஆளாக்கி அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக என்னை உருவாக்கி என்னை படிக்க வைத்து எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த என்னுடைய தாயார் இன்றும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு தாயாராய் இருக்கின்றார். ஏனென்றால் இன்று வரை சில நேரங்களில் மனத்தாங்கள் வந்தாலும் கூட என் தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு செல்ல பிள்ளையாய் இருக்கின்றேன். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சிறு வயதிலே நம்முடைய தாய் தந்தைகள் படக்கூடிய கஷ்டங்களை உணர்ந்து இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய தாய்ப்பட்ட கஷ்டங்களை உணர்ந்தபடியினால் ஆண்டவர் மேலும் என்னை உயர்த்தினார், என்னை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலே என்னுடைய குருவானவராய் உயர்த்தினார். சில நேரங்களில் உலகபூர்வமான போராட்டங்கள் உண்டு, அவதூறான பேச்சுகள் உண்டு. சில நேரங்களில் நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது. உலக சூழ்நிலை நம்மை அப்படி கட்டி வைத்துவிடும். ஆனாலும் எப்பொழுதும் தாய் தந்தையரை மதித்து நடக்க வேண்டும். எபிரேயர் 12வது அதிகாரம் 7, 8 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? எல்லா பிள்ளைகளுக்கும் அளிக்கப்படும் தண்டனை உங்களுக்கு அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளைகளாய் இருக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மை திருத்தக்கூடிய நேரத்திலே அதை நாம் புரிந்து கொள்ள மாட்டோம். சில நேரங்களில் துன்பமாக நினைப்போம். சில நேரங்களில் அதை உதறி தள்ளிவிட்டு நாம் சென்று விடுவோம். அப்படி செல்லக்கூடிய வேளையிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், வீட்டில் திருந்தாதவன் வெளியிலே தெருவிலே திருந்துவான் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, வீட்டில் திருந்தாத அநேக பேர் களவு செய்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமையாகி இந்த நாட்களில்
சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். சிறைச்சாலையில் போய் பாருங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், அவருடைய கதைகளை கேட்டீர்கள் என்றால் என்னுடைய தாய் தந்தையருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபடியினால், அவர்களுடைய வார்த்தைகளை கேட்காமல் நடந்தபடியினால் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கின்றது என்று அநேக பேர் சொல்வதை நானும் கேள்விப்பட்டு இருக்கின்றேன். எனவே தாய் தந்தையர் உங்களை திருத்தக்கூடிய வேளையிலே நமக்கு வழி உண்டு, வேதனை உண்டு. ஆனால் அதன் நடுவிலும் நாம் நடந்து செல்ல வழிமுறைகளை அவர்கள் உருவாக்கி கொடுப்பார்கள். அப்பொழுதுதான் நாம் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எனவே எல்லா பிள்ளைகளுக்கும் அளிக்கப்படும் தண்டனை உங்களுக்கும் அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளைகளாய் இருக்க மாட்டீர்கள், போலித்தனமான ஒரு பிள்ளைகளாய் இருப்பீர்கள், கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் வளர்ந்து உங்களுக்கு திருமணமாகி உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அதை நீங்கள் வளர்க்கக்கூடிய வேளையிலே அதை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அறியாதவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். எனவே மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பிள்ளாய் உன் தந்தை தந்த நற்பயிற்சியினை கடைபிடி, உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தாயும் தந்தையும் நம்மை நல்வழியில் நடத்த நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள். நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும், நீங்கள் எப்படிப்பட்ட உணவை உண்ண வேண்டும், நீங்கள் எப்படிப்பட்ட வழியில் நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். சில நேரங்களில் அதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்போம். அது நமக்கு வேதனையாய் இருக்கும், அது நமக்கு நல்லதாய் இருக்காது. நம்முடைய நண்பர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து வீட்டில் வந்து சண்டை போடுவோம். வீட்டில் தாய் தந்தையர்கள் சொல்வதை கேட்காமல் இருப்போம். அன்பார்ந்தவர்களே, தாய் தந்தையருடைய சொல்லை கேட்காமல் கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் கடவுளுக்கு எதிராய் பாவம் செய்கிறீர்கள். அதுதான் 10 கட்டளைகளில் 4வது கட்டளையாக சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன்னுடைய தாய் தந்தையை மதித்து நட. அப்படி என்றால் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது புனித சூசையப்பருக்கும் அன்னை மரியாளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தார், தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். தந்தையினுடைய உரிமையை பெற்றிருந்தவர் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவர் எப்பொழுதும் தந்தையோடு இணைந்திருந்தார். 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவருடைய வல்லமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகளும் ஜெபிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்துவிட்டால் அல்லது பரீட்சையினுடைய நேரம் வந்துவிட்டால் மட்டுமே கடவுளை தேடி சென்று ஜெபம் செய்கிறீர்கள். அன்பார்ந்த குழந்தை செல்வங்களே, தந்தையை மதித்து நடப்பது போல் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, யாக்கோப்பு 1வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, குறைவான ஞானம் உள்ளவர்கள் என்னிடம் வந்து கேட்கட்டும், அவர்கள் நிரம்பி வழியும்படி அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன். ஆனால் ஐய பாடின்று அவர்கள் கேட்கும் பொழுது நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நீங்கள் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் படிப்பவற்றை உங்களால் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அந்த நேரத்திலே நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்களை சபிக்க கூடாது. நீங்கள் அதை அறிந்து கொள்ள முயற்சி செய்து நன்றாக படிக்க வேண்டும். எவ்வளவு பணம் உங்களுடைய தாய் தந்தைகள் செலவழிக்கிறார்கள் அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படி நீங்களுடைய தாய் தந்தையுடைய செயல்களும் வேலைகளையும் அறிந்து அவர்களுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் உங்களை ஒரு ஜில்லா கலெக்டராக, ஒரு எஸ்பியாக, ஒரு சயின்டிஸ்டாக உங்களை உயர்த்துவார். அப்பொழுது உங்கள் குடும்பமே மகிழ்ச்சி கொள்ளும். உங்களை குறித்து உங்களுடைய தாய் தந்தையரும் மகிழ்ச்சி கொள்வார்கள். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 1வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஞானமுள்ள மகன் தந்தையின் நற்பயிற்சியினை ஏற்றுக்கொள்வான், இருமாப்பு உள்ளவனோ கண்டிக்கப்படுதலை பொருட்படுத்த மாட்டான். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஏதாவது தவறு செய்யக்கூடிய வேளையில், குறிப்பாக ஒரு புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். முதலில் நீங்கள் என்ன செய்வீர்கள்?
உங்களுடைய தாய் தந்தையருக்கு தெரியாமல் காட்டுக்குள் போய் நீங்கள் புகைப்பிடிப்பீர்கள். அதன் பிறகு அது பழக்கப்பட்ட பிறகு நீங்கள் அந்த கடையில் இருந்தே புகைப்பிடிப்பீர்கள். அதன் பிறகு என்னுடைய வீட்டில் தெரிந்தால் என்ன என்று சொல்லி வீட்டுக்குள் இருந்தே நீங்கள் புகைப்பிடிப்பீர்கள். இதுதான் சாத்தான் உங்களை பிடிக்கக்கூடிய வழி. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பிடித்து கடைசியில் உங்களுடைய வீட்டிற்குள் கொண்டு வந்து உங்களை குடும்பம் முழுவதையும் அழித்துவிட திட்டம் தீட்டுகிறான் என்பதை உங்களுடைய பாவத்தினால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே தந்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், அவருடைய நற்பயிற்சியை கேட்க வேண்டும். இருமாப்போடு இவருக்கு என்ன தெரியும், இந்த கிழவனுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை கைவிட்டு விடுவார். சிறு வயதிலே நீங்கள் கைவிடப்பட்டீர்கள் என்றால் உங்களால் படிக்க முடியாது, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காது, நல்ல ஒரு தொழிலை செய்ய முடியாது, ஞானமுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் வளர முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 22 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பெற்ற தந்தைக்கு செவி கொடு, உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக தள்ளிவிடாதே. உன்னுடைய தாய்க்கு 50-60 வயதாகக்கூடிய வேளையிலே, தந்தைக்கு 60-70 வயதாகும் கூடிய நேரத்திலே அவர்கள் சிறு குழந்தைகளைப் போல் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் பராமரித்துக் கொள்ளும் பொழுது விண்ணக ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தில் பொழிந்தருளும். உங்களுடைய மனைவியுடைய சொல்லை கேட்டு, கணவனுடைய சொல்லை கேட்டு உங்களுடைய தாய் தந்தையரை நீங்கள் முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்தீர்கள் என்றால் அது உங்களுடைய குடும்பத்தில் சாபம். ஒருவேளை இந்த சாபத்தை நீங்கள் சந்திக்காமல் இருக்கலாம், உங்களுடைய தலைமுறையில் இது தொடர்ந்து வரும். எனவே முதுமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தந்தையர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 20:20 சொல்லப்பட்டு இருக்கின்றது. தாயையும் தந்தையும் சபிக்கிறவன் விளக்கு காரிருள் வேளையில் அணைந்து போகும். பாருங்கள், இந்த கிழவனுக்கு என்ன தெரியும், இந்த கிழவிக்கு என்ன தெரியும் என்று சொல்லி அவர்களை சபிக்கக்கூடிய வேளையிலே அந்த பேறுகால வேதனை, உங்களை வளர்த்த வேதனை, அது உங்களுக்கு சாபமாய் மாறும். அந்த சாபம் நீங்கள் ஒளிரக்கூடிய வேளையிலே அந்த விளக்கு அணைந்து போகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. நீதிமொழிகள் 15:5 சொல்லப்பட்டு இருக்கின்றது. தன் தந்தையின் நல்லுரையை புறக்கணிப்பவர் மூடர், கண்டிப்புரையை ஏற்றுக்கொள்பவர் விவேகம் உள்ளவர். உங்களுடைய தாய் தந்தையர்கள் கண்டிக்கக்கூடிய வேளையிலே அதை ஏற்றுக்கொண்டு எதற்காக கண்டிக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாம் ஒரு முடிவு எடுப்போம். குழந்தைகளை, நாம் ஒரு முடிவு எடுப்போம். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். என்னுடைய தாய் தந்தையரை அவதூறாக நீங்கள் பேசியிருந்தீர்கள் என்றால், உங்களுடைய தாய் தந்தையர்களை நீங்கள் வீட்டை விட்டு விரட்டி இருந்தீர்கள் என்றால் அழைத்து வந்து அவருடைய காலை தொட்டு கும்பிட்டு அவரிடம் ஆசீர்வாதத்தை வாங்குங்கள். வீட்டிற்குள் அழைத்து வாருங்கள். ஆண்டவரும் அவரோடு சேர்ந்து உங்களுடைய வீட்டிற்குள் கடந்து வருவார். ஒருவேளை உங்களுடைய தாய் தந்தையரை நீங்கள் சபித்திருக்கலாம், உங்களுடைய தாய் தந்தையை பற்றி அவதூறாக பேசியிருக்கலாம். அவர்களுக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு நீங்கள் செய்த பாவத்திற்காக, வார்த்தைக்காக மன்னிப்பு கேட்டு அவருடைய பாதத்தை உங்களுடைய கண்ணீர் சிந்தி நீங்கள் அவரிடம் வேண்டக்கூடிய வேளையிலே உங்கள் மேல் இருக்கக்கூடிய சாபம் உங்களை விட்டு கடந்து போகும். ஒருவேளை உங்களுடைய தாய் தகப்பன் இறந்து போய் இருக்கலாம், உயிரோடு இல்லாமல் இருக்கலாம். ஆண்டோடைய சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேளுங்கள். நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்டு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து, ஆண்டவர் உங்களை திடப்படுத்தி, உங்களுக்குள் இருக்கக்கூடிய சாபத்தை எடுத்து மாற்றி உங்களை பாதுகாத்துக் கொள்வார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நற்கருணை நாதரிடம் செபிப்போமா? அவரே நமக்கு நல்ல ஒரு தாயும் தந்தையுமாய் இருக்கின்றார், ஒரு பெற்றோராய் இருக்கின்றார். அவருக்கு எல்லாம் இந்த உலகத்தில் தெரியும். நம்மை போல் ஒரு சாதாரண மனிதராய் வாழ்ந்தவர், நம்மை போல் வாழ்ந்த நேரத்திலே புனித சூசையப்பருக்கும் அன்னை மரியாளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தவர், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவர் நமது நடுவில் இருக்கின்றார். தந்தை கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர் நமது நடுவில் இருக்கின்றார். அவரிடம் செபிப்போம். இந்த நேரத்தில் நாம் அவரிடம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்முடைய தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு எதிராய் செய்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எனவே இந்த நேரத்தில் நாம் செபிப்போமா? இப்பொழுது நாம் செபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தை இயேசு கிறிஸ்துவை, தூய நல் ஆவியை,
தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் கூட நீர் எங்களோடு கடந்து வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி உமது பிள்ளையாய் உருமாற்றி உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ எங்களை திடப்படுத்தி இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எவ்வாறு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு உமது வார்த்தையின் வழியாக கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, அநேக முறை எங்களுடைய தாய் தந்தையர் எங்களை திருத்தக்கூடிய வேளையிலே நாங்கள் அதை பெரிய துன்பங்களால் நினைத்து இருக்கின்றோம். அந்த நேரத்திலே எங்களுடைய தாய் தந்தையரை பற்றி அவதூறாக பேசி இருக்கின்றோம், கெட்ட வார்த்தையினால் பேசி இருக்கின்றோம். எங்களுடைய தாய் தந்தைக்கு கீழ்ப்படியாதபடி அவர்கள் கண்டிக்கக்கூடிய வேளையிலே அவர்களை சபித்து இருக்கின்றோம். அதை எங்களுடைய மனதில் வைத்துக் கொண்டு நாங்கள் வளர்ந்த பிறகு அவர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து இருக்கின்றோம். என்னுடைய மனைவியுடைய பேச்சை கேட்டு என்னுடைய தாய் தந்தை வீட்டை விட்டு அனுப்பி இருக்கின்றோம். ஆண்டவரே, என்னுடைய கணவருடைய பேச்சை கேட்டு தாய் தந்தையரை வீட்டை விட்டு அனுப்பி இருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த பாவங்களுக்காக ஆண்டவரை நாங்கள் எங்கு சென்றாலும் மீட்பு கிடைப்பது இல்லை. நீரே எங்களுக்கு பெற்றோராய் இருக்கின்றீர், தாயும் தந்தையுமாய் இருக்கின்றீர். எனவே உம்மை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் மீது மனம் இறங்குவீராக. இதே போல் பாவங்களை செய்து விடாதபடி, எங்களுடைய பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து விடாதபடி, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து விடாதபடி இருக்கக்கூடிய அறிவாற்றலை கொடுப்பீராக, ஞானத்தின் ஆவியை கொடுப்பீராக. தாயும் தந்தையும் சபிக்கிறவனுடைய விளக்கு காரிருள் வேளையில் அணைந்து போகும் என்று சொன்னீரே. தகப்பனே, அந்த விளக்கு அணைந்து போய்விடாதபடி காரிருளின் வேளையிலே ஆண்டவரை நாங்கள் பிரகாசமாய் இருக்கக்கூடிய வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. தகப்பனே, பெற்றோருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஆற்றலை தருவீராக. ஆண்டவரே, எங்கள் பெற்றோருக்கு எதிராக நாங்கள் செய்த அனைத்து காரியங்களுக்காக இந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தந்தைக்கும் தாய்க்கும் கடவுளுக்கும் மக்களுக்கும் உகந்த ஒரு பிள்ளையாய் வாழ்ந்தது போல் நாங்களும் வாழக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்களை அந்த வழியில் எங்களை பழக்க வைக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். தகப்பனே, உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக யார் யாரெல்லாம் அது முகத்தை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. யார் யாரெல்லாம் இதே போல் தவறுகளை செய்து கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. யார் யாரெல்லாம் சிறு வயதிலிருந்து இந்த நாள் வரை தன்னுடைய பெற்றோரை சபித்திருக்கிறார்களோ அவர்களை தொட்டு உள்மன காயத்தை ஆற்றிடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, அநேக பெற்றோர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள், மருத்துவமனையில் இருக்கிறார்கள், பார்க்க ஆள் கூட இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீரே நல்ல ஒரு தாயும் தந்தையுமாய் இருந்து காப்பாளராய் இருந்து அவர்கள் நோய்களை குணமாக்கி ஆண்டவரை அவர்களை திடப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அநேக பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் கடந்து சென்றிருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். அவர் நமக்கு நல்ல ஒரு பெற்றோராய் இருக்கின்றார். எனவே அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். நம்முடைய குடும்பமும் திருக்குடும்பமாய் இருக்கும். ஆண்டோடைய ஆசீர்வாதம் உங்களோடு தங்கும். இந்த நேரத்தில் நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.